வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் விவசாயி யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத ஆல்ரெடி தமிழில் பார்த்தோன்னே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்ம வீட்டில் நம்ம மாடு இன்னைக்கு கன்று போட போகுது. அது எப்படி கன்று போடுது, எப்படி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அது எப்படி கரெக்டாக நம்ம கன்று போட எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சிலர் ரத்தத்தை பார்த்தா அருவருப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இதெல்லாம் பிடிக்காதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்க வேணாம். இது எனக்கு ஓகே அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்க்கலாம். இன்னொன்று, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் வீடியோ எப்படி கன்று போடுது அப்படின்றது உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் முழுசாக கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில மாடு நின்றுட்டே கன்று போடும், ஒரு சில மாடு படுத்துட்டு தான் கன்று போடும். நம்ம மாடு போன டைம் படுத்து தான் கன்று போட்டுச்சு. அதனால் இப்போ தேடுது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு படுக்குது. பார்த்திங்கன்னா படுத்துடுச்சு மாடு, படுத்துட்டு தான் கன்று போடும். இந்த டைம் படுத்துருச்சு, வர சொல்கிறா. ஃபஸ்ட் டைம் கீழே படித்து நாங்களும் கன்று போட்டுருன்னு தான் நினச்சோம். ஆனால் கன்று சரியாக போடலை. ஏன்னா உடனே அது எழுந்துக்கிச்சு, படுத்து திரும்ப எழுந்துக்கிச்சு. திரும்பவும் அது படுத்தால் தான் கன்று போட முடியும். திருப்பியும் அது ரொம்ப வலியால் ரொம்ப இது பண்ணுது. திரும்பவும் படுத்து திருப்பியும் அதுவாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் கன்று போட முடியும். திரும்பவும் படுத்துருக்கு, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் படுத்துச்சு, திருப்பியும் எழுந்துக்கிச்சு. திரும்பியும் கால் மட்டும் தெரிஞ்சது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கால் தலை இது ரெண்டு தான் முன்னாடி வரும். ஃபஸ்ட்டு கால் தெரிஞ்சது, திரும்பவும் எழுந்துக்கிச்சு. பார்த்திங்கன்னா திரும்பவும் எழுந்துக்கிச்சு. திருப்பியும் அவன் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண. நாக்கரிச்சு நிற்குது மாமா. என்ன பண்ணலாம் சொல்லு.
ட்ரை பண்ணு, நீ தான் ட்ரை பண்ணு. தலை வரல ஒன்றும். இழுக்காது மாமா. மட்டன இன்னும் கொஞ்சம் முடியல. கழுத்து மட்டும் இருந்துச்சு சரியான வந்துடும். வெளியே வரணும். ஒரு பக்கமாக நில்லுங்க. இதுன்னீங்கன்னா ஒன்றும் பண்ணல, கம்முன்னு இதுன்னு. அரிக்கிட்டு கொடுத்துட்டு வாடா. காட்டும் நம்ம காலை ரெண்டு சதா முக்கனாத்தான் ஒரு மாடு. தலைக்காய் வந்துச்சு, தலைக்காய் வெளியே வரணும். இன்னும் கொஞ்சமா, இன்னும் கொஞ்சம். லைட்டாக இல்லை. இங்கே தான் எடுக்கணுமா? நல்லா தான் தெரியுது. இழுப்பா இல்லையா? ஆட இழுக்குறா இரு, அவங்க இழுக்குறா. அப்படி விளைஞ்சிக்க, இப்படி திரும்பி நவங்க இரு. முட்டை வயசு முழிக்குது கண்ணுக்குட்டி. முழிக்குதுண்ணா முழிச்சுக்கிச்சே நெல் கண்ணுக்குட்டி. ஏய் சேத்தா அப்படி நெல் தலைக்காய் ஒன்றும் முழிச்சு வெளியே வரல. இந்த இறம படுத்துக்கிச்சு. சாக்கா அங்கே போடுற முத்தை மாட்டேண்ணா இல்லை, அது முக்கனா தானே வெளியே வரும். அதான் இறம படுத்துக்கிச்சு கம்முன்னு. ரெண்டு பேர் கையால் திங்கதான், ரெண்டு பேர் திங்கதான். வலி வலுக்குது, வழுக்க செய்ய விடு சின்ன பண்ண போ. நீ பிடி எழுது பாரு. இறமை இது அமைதியே இருக்கு அந்த இறமையா. படுக்க படுக்க சுத்தமாக முழிச்சிக்கிச்சு. பேர் இப்போ இது பண்ணினேன். அறிவு கேட்டதே கண்குட்டி தலை வெளியே வந்து எழுதி நிற்கிச்சு. முன்னே முகம் வரைக்கும் நீ அப்படியே அது பிசினாதான் பங்காளி. அப்படின்னா வருங்க. நீங்கள் அந்த வாட்டமாக எடுத்தீங்கன்னா தான் வரும். என்ன ஒன்றும் ஆகாது. இது என்ன முக்கிசினா தானே கம்பெனி இது கொண்டை வந்துருச்சியா.
ஆ கொஞ்சம் தொலைவா வந்துடுறா. அது அடிச்சா கூட அடிக்கிட்டு போட. தலை வந்தாவே இல்லைக்கா வந்துடுறது இல்லையா கிடுகிடுன்னு வந்ததில்லை இப்படி நீ காலை பிடித்தாங்க இந்த கலவா இந்த காலை இது முக்கிய மாட்டுக்கு பொறுத்தவன் கம்முன்னு படுத்து கம்புற காது உரி ஊது ஊது காசு லைட்டாக ஊது இந்த காதி இந்த காதி இறமே காது ஊது காது உள்ள ஊதுப்பா அப்படி ஊதிச்சு 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 விட்டு விட்டு கால் இது உடைக்க தேவையில்லையா ஒண்ணு பண்ண தேவையில்ல அதே தேஞ்சிடும். கிடாயடா அது பார்க்கவே இல்லை அவ்வளோதான் நண்பர்களே, குட்டி போட்டுருச்சு, கன்று போட்டுருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கன்று போட்ட உடனே வந்து என்ன பண்ணோன்னா காது கால் மூக்கு இதெல்லாம் வந்து உருவி விடணும். அந்த பசெல்லாம் உருவி விட்டு காதில் ஊதுனாங்கன்னா போதும், இது நல்லா கண்ணு முழிச்சிக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி கண்ணு முழிச்சிக்கிச்சு நல்லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடணும். நம்ம சுடு தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி வச்சு நம்ம நல்லா மாட்டை கன்றுக்குட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நின்று அதுவே பால் குடிக்கும். குட்டியே பார்த்திங்கன்னா அதுவே எழுந்து நின்று பால் குடிக்கும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.